நீ இங்க போ, உனக்கு உடனே வேலை கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, ஓகேடி. தேங்க்யூ டி. சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் ஒண்ணு நினைச்சா இவ ஒண்ணு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. மர்மோளே, யாருமா போன்ல? கவிதா, என் ஃப்ரெண்ட் அத்தை. அந்த பிக்கலும் பிடுங்களும் இன்னும் உன்னை உடலையாங்கும். அத்தை, அவளை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவ என் ஃப்ரெண்டு. நான் பேசலனாலும் என் வாயி பேசாம சும்மா விடாது. சரி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன் அத்தை. வேலைக்கு போறியா? இந்த பாரு, அதுக்கெல்லாம் நான் அனுமதி தர முடியாது. நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல அத்தை. விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு என் புள்ள ஒத்துக்க மாட்டான். அது அவரு சொல்லட்டும். ஏ ராசா, இங்க வா. வா, உத்தம பத்தினி ஏதோ ஒண்ணு உன்கிட்ட சொல்லணுமா? அம்மா, திவ்யா எது சொன்னாலும் ஓகே தான். ஏண்டா, அவன் இன்னும் என்ன விஷயம்னே சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு வாக்கே அங்கு வாக்கே. எதுக்குமா அவ சொல்லணும்? எப்படியும் அவ என் முடிவை கேட்க போறதில்ல. அவளா ஒரு முடிவு பண்ணிட்டு தான் தகவலா என்கிட்ட சொல்லுவா. அதனால அவ எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பாரு. அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் ஒன்றும் வராது பாரு. நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். பாத்தியா பாத்தியா, நீயே சாக்கா வர பத்தியா? இதத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் உன் முடிவா திவ்யா? ஆமா, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். யார் தடுத்தாலும் நான் முடிவை மாத்திக்க போறதும் கிடையாது. யாரும் தடுக்கவும் முடியாது. காரணம் உங்களுக்கு தெரியும். நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நானும் இப்ப என் முடிவை சொல்றேன். கவனமா கேட்டுக்க. பாத்தியா, என் புள்ள புருஷங்கிற கெத்த எப்படி காமிக்கிறான் பாத்தியா? நாளையில இருந்து நீ வேலைக்கு போற. இதுதான் ஏன் முடிவும். இப்ப இங்க என்னதான் நடந்துச்சு? இவ என்னடானா நான் ஒரு முடிவை எடுத்துட்டு வந்துட்டேங்கிறா. இவன் என்னடானா இவ முடிவை நான் ஏத்துக்க முடியாது, நான் சொல்றதுதான் கேட்கணும்னு பெருசா சொல்லிட்டு இவ சொல்ற முடிவுக்கே சரின்னு சொல்லிட்டு போறான். அப்போ பொண்டாட்டி பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருந்திருக்கான். இந்த காலத்து பிள்ளைகளு நாம சொல்றதை எங்கதான் கேக்குதுங்க? பட்டாதான் புரியும். இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணானமோ. என்னங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் எம்டியை பார்க்கணும். அதான் அந்த ரூம்ல இருக்காரு. தேங்க்யூ. ஓகே. என்ன திவ்யா, பயந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிதான் அப்படி பண்ண. சாரி, பயந்துட்டியா? வா வா உட்காரு ப்ளீஸ்.
டீச்சரு அதான். வெல்கம் டு த திவ்யா என்டர்பிரைசஸ். உன் பேரு பிசினஸ்க்கு வச்சேன் திவ்யா. என்ன ஏன் பேரா? என்ன சொல்றீங்க? ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? இல்ல நான் நியூமராலஜி பார்த்தேன். உன் பேர் தான் எனக்கு ராசியான நம்பரா வந்தது, அதான் திவ்யான்னு வச்சுட்டேன். அது சரி, எப்போ ஆபீஸ்லாம் போட்டீங்க? எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதெல்லாம் எப்போவோ ஆரம்பிச்சாச்சு. நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? நீ தான் கான்டாக்ட்லேயே இல்லை. தேவையில்லாம அந்த ராஜா வீட்டில் போய் உக்காந்துட்ட. இப்போ உன் வாழ்க்கைய, உன் அழக, இளமைய, எதிர்காலத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வந்து நிற்கிற திவ்யா. இது தப்பு திவ்யா. வாஸ்தவம் தான். என்ன பண்றது? இப்ப எந்த திசையில போறதுன்னே தெரியல. எதிர்காலத்தை முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். அதான் கவிதாக்கு ஃபோன் பண்ணி ஒரு வேலை வேணும்னு கேட்டேன். அவ இங்க உனக்கு வேலை கிடைக்கும்னு என்னை இங்க அமுச்சு வச்சா. இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா இது உங்க கம்பெனின்னு எனக்கு தெரியாது. இங்க என்ன வேலை காலியா இருக்கு? திவ்யா, என்ன திவ்யா எப்படி கேட்டுட்ட? இது உன் ஆபீஸ் திவ்யா. இந்த எம்டி சீட் உன்னோடது. இந்த எம்டி சீட் காலியா இருக்கு, நீ எடுத்துக்கோ. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். என்னை பார்த்தா எல்லாருக்கும் கேன பையன் மாதிரி தான் தெரியும். ஆனா என்னோட ஐக்கியூ என்ன தெரியுமா? 160. நான் ஒரு அறிவு ஜீவி திவ்யா. இது இங்க யாருக்கும் தெரியாது. யூஎஸ்ல ஆகாஷ்னு என் பேரை கேட்டுப்பாரு. அப்படியா? அங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அங்க யாருக்கும் தெரியாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நம்ம கம்பெனில மற்ற கம்பெனிகளுக்கு எப்படி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் புதுசா இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்குற ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கோம். இங்க புத்திக்கு தான் அதிக வேலை. கொஞ்ச நாள் இரு, போக போக உனக்கே புரிஞ்சிடும். எனக்கு இப்போதைக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு சம்பளம் கூட பெருசு இல்ல. ஆனா என் சொந்த காலில் நிக்கிறதுக்கு எனக்கு இப்போ கண்டிப்பா ஒரு வேலை வேணும். திவ்யா, உனக்கு சம்பளமே கிடையாது. நீ, நான், கவிதா, நம்ம 3 பேர் தான் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸே. இங்க லாபம் மட்டும்தான் உண்டு. இது உன்னோட கம்பெனி திவ்யா. நீ என் கூட மட்டும் இரு, அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ். அக்கா, மாமா. மாமா, என்னங்க எப்படி இருக்க சிஸ்டர்? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சங்கர், 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல மனசளவுல தெரிஞ்சிட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நேத்து சாயந்தரம் நடந்த மீட்டிங்ல குடியினால் ஏற்படக்கூடிய கெட்ட விளைவுகளை பத்தி தெளிவா எடுத்து பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா சார், இவர் பேசுறதை கேட்டு 4-5 பேர் குடிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அப்படியா? என்னமாம்மா இது, உண்மையாவா? ஆமா சங்கர், இது என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் கிடையாது, என்னோட அனுபவத்திலிருந்து வர வார்த்தைகள். இந்த 3 மாசத்துல நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவிச்ச நரக வேதனைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்தது. செய்யக்கூடாத தவறெல்லாம் செஞ்சிட்டேன். அந்த விபத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா சரசு, அந்த மாதிரி விபத்து வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. ரொம்ப மோசமான விபத்து. மிஸ்டர் சுப்பு, இந்த மறுவாழ் மையத்தை விட்டு போன உடனே உங்க கடமை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேரு இப்படி குடிக்க அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சு சீரழிஞ்சு நிற்பாங்க. நீங்களும் பார்க்க நேரிடும். அப்படி பார்த்தா அவங்க கிட்ட உங்க அனுபவத்தை எடுத்து சொல்லி அவங்கள திருத்துறதுக்கு வழியை பாருங்க. நிச்சயமா டாக்டர்,
திருத்த முயற்சி பண்ணுவேன். என்னால் யாரையாவது திருத்த முடிஞ்சதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நீங்களும் இனிமே குடிப்பக்கமே போகக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஒரு குழந்தை பெத்துக்குங்க. ஒரு குழந்தை உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டா டாக்டர் அது ஓ சாரி, வழக்கம் போல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கும் பண்ணிட்டேன். என்ன ஏன் இப்படி பயந்து போய் பார்க்குறீங்க? டாக்டர் குழந்தைன்னு சொன்னதும் மறுபடியும் நான் குடிப்பழக்கத்துக்கு போயிடுவேன்னா? அந்த நினப்பெல்லாம் இப்போ என் மனசில் இல்லவே இல்லை. நான் முழுக்க திருந்திட்டேன். பாருங்க, கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா கோரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான். கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா ராக்கெட் ஏறி போனாலும் கிடைக்காது. ஸோ அதில் நான் தெளிவாக இருக்கேன். டாக்டர், நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆல் தி பெஸ்ட் சுப்பு. மயில்சாமி, உங்களுக்கும் நான் நன்றி. என்ன சார் இருக்கு என் கிராமம் சார். வரேன் டாக்டர். போலாம். வரும் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நல்லது, வாங்க. மர்மோளே, நான் வேலைக்கு கிளம்புறேன் அத்தை. தெரியும் மர்மோளே. அதான் நேத்து நீ என்கிட்ட சொன்னியம்மா. இந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சிருக்கேன். என்னது இது? ஆமா, போற இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, ஒருவேளை கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அதான் அத்தை காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டேன். என்ன அத்தை, நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல. சரி பரவாயில்ல, வச்சுக்க. சரி, எனக்காக நீங்க செஞ்சீங்கன்றதுனால தான் நான் வாங்கிக்கிறேன். நாளையில இருந்து எனக்காக எதுவும் பண்ணாதீங்க. சரி. என்ன இருக்கு இதுல? தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன். என்னம்மா என்னம்மா ஆச்சு? ஐயோ, வாந்தி வர்ற அளவுக்கு ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டேன் அத்தை. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? கேக்குறல்ல, அந்த லட்சணத்துல உங்க அக்கா சமைச்சிருக்கு. 30 வருஷமா அந்த கொடுமை தான் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். உன் உடம்ப பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா புஷ்டியா இருக்கிற மாதிரில இருக்கு. என்ன 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 அக்கா அந்த பக்கம் ஓடுது? திவ்யா, என்னாச்சு திவ்யா? தெரியலங்க. அட ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நைட்டு சரியா தூங்கி இருக்காது, அதான் வாந்தி எடுக்குது. வேற என்ன? ஏன் திவ்யா, நீ காலையில பால் மட்டும் தானே சாப்பிட்ட? மறுபடியே என்ன மனுஷிக்கா நீ? ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு, போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. என்ன கல் நெஞ்சு உனக்கு? என்ன மாப்பிள்ள? என்ன என்னடா? என்னடா? இப்ப ஏன் என்ன இப்படி ஆளுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ரகசியம் பேச வேண்டியது என்ன இருக்கு? வெளிப்படையா தான் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல. டேய் போங்கடா, சோம்பேறி பசங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அத்தை உனக்கு வெளிப்படையாவே சொல்றேம்மா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ உண்டாயிருக்க. பாட்டி ஆக போறேன், அவரு தாத்தா ஆக போறாரு, என் புள்ள அப்பா ஆக போறான். அப்ப நானு எங்க 3 பேருக்கு நடுவுல நின்னுட்டு நீ பைத்தியம் ஆக போற. சும்மாடா.
இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ இன்னும் நம்பல, இரு நான் வாரேன். எங்க போகுது? பாத்தியா, இதான் அந்த நாள். இது சிவாஜி நடிச்ச படமாச்சே. உன் தலை, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். திவ்யாவுக்கு எல்லாமே புரியும். இந்த பாரு, இந்த நாள் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு உன் புருஷனை கூட்டிட்டு நீ கோயிலுக்கு போன, அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரல? ஞாபகம் வந்துருச்சுல? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஏன் இப்படி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இப்ப நீ வேணா ஒரு லேடி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணு. அத்தை சொன்னது கரெக்ட்னு உனக்கு தெரிய வரும். நம்ம வீட்ல இருந்து 2 தெரு தள்ளி இருக்கிற சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க நம்ம அரிசி கடை பேரை சொன்னேன்னு வச்சுக்கயே, அந்த அம்மாவுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆமா, நம்ம பெரிய சரபோஜ மன்னர் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் நம்ம பேரை சொன்னவன அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய் மூடி சும்மா இரு. சுமாரியா, ஏன் அப்படி மானத்தை வாங்குற? இந்த பாரு, உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு முதல்ல அந்த டாக்டர் அம்மாவை போய் பார்த்துட்டு வா. அவங்க பேரு கல்யாணி, அவங்க நல்லாவே செக் பண்ணுவாடா. அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுமா. வாய முடிட்டு சும்மா இருக்கிறியா? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா அபசகுணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த சுந்தரி ஒரு கணக்கு போட்டேனா அது சரியா தான் இருக்கும். வேணா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் செக் பண்ணு, உண்டா இல்லையான்னு தெரிஞ்சு போயிரும். என்னம்மா, எந்திரிச்சு நடந்து போக கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கயே, என் பையனை விட்டு உன்னை ஆஸ்பத்திரி வரைக்கும் தூக்கிட்டே போ சொல்லிடவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஏமா இப்ப இவ்வளவு கோவப்படுற? பிள்ளை வயித்துல இருக்கும்போது இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது. அதுவும் இல்லாம வேகமா நடக்க கூடாது. வேகமா இப்படி படக்கு படக்குன்னு எந்திரிச்சா வயித்துல உள்ள பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிரும். நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. எதுக்கு கண்டதையும் சொல்லி என்ன குழப்பறீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. நான் சீக்கிரம் போன இல்லைன்னா மேனேஜர் கோவப்படுவாரு. எவன் இதுக்கெல்லாம் எப்படி பேசுறவன்? அவனை உண்ணு இல்லன்னு பண்ணவே இல்லையான்னு பாரு. ஐயோ, நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, நீ முதல்ல பிள்ளை உண்டாயிருக்க. இதெல்லாம் அவளை அலட்சியமா விடக்கூடாது. முதல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருமா. என் செல்ல இல்ல. என்னடா அப்படி மரம் நின்னுட்டே இருக்க? முதல்ல சட்டையை மாத்திட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு வா. மாப்ள, போ மாப்ள, போ. போய் சீக்கிரம் ரெடியா போ. போ மாப்ள, சொன்னா கேளு, போ போ. ஐயோ முருகா, என்னங்க, வீடு வந்துருச்சு. மாமா வாங்க. என்ன சரசு, இங்க வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு போல? மாமா, இதுவும் உங்க வீடு தான். இல்ல, அது கரெக்டு தான். அங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போட்டதெல்லாம் போட்டபடி இருக்கு. நான் வேற ஆபீஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லங்க, அங்க இருக்கிற சூழ்நிலை விட இங்க உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? அதெல்லாம் கரெக்டு தான் சரசு. இருந்தாலும் மாமா, இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான். மாமா, நீங்க இங்க 4 நாள் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறீங்க. இது என்னோட ஆர்டர். எதுக்கு காயத்ரி இதெல்லாம்? சும்மா இருங்க மாமா. அவன் மச்சினிச்சு இல்லையேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு 1க்கு 2 மச்சினிச்சு இருக்கும். ஒருத்தரையும் கண்டுக்கிறது இல்ல. இப்போ அது ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் சுத்துடி. சுத்துவாங்க. நாங்க என்ன புதுசா கல்யாணம் ஆகி வந்தவங்களா? எங்களுக்கு எதுக்கு ஆர்த்தி எல்லாம்? சும்மா இருங்க மாமா. மறுவாழ்வு மையத்துல இருந்து மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு 4 நாள் எங்க கூட தங்கிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. சென்னையில புதுசா மெட்ரோ ரயில் அது இதுன்னு திறந்திருக்காங்க. இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. நீங்க எங்களை அங்க கூட்டு போறீங்க. பீச், பார்க், வண்டலூர் இங்கெல்லாம் ஓவரா சுத்திட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்புறோம். எப்ப பாரு கரண்ட் கம்பியை புடிச்சிட்டு வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி அடிச்சுடி. ஆமா, மாமா வேலைன்னு தானே சுத்திட்டு இருக்காரு. மாமா, கொஞ்சம் மச்சனிச்சியோட சேர்ந்து வாழ்க்கையையும் என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா தெரியுமா? இன்னும் 2 நாள் அவ பர்த்டே வருது. அது வரைக்கும் இங்க நீங்க இருக்கணும், எங்க கூடயே இருக்கணும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரணும்.
உங்களை பழைய மாமாவா நாங்க பார்க்கணும். அது வரைக்கும் இங்க இருந்து நாங்க உங்களை விட போறதே இல்ல. சரி சரி சரி, உங்க எல்லா ராசியும் நிறைவேற்றுறேன். 4 நாள் இங்க தங்குறோம். உன் பர்த்டேவை சிறப்பா கொண்டாடுறோம். போதுமா? சூப்பர் மாமா, குட். நான் போய் இதை கூட்டிட்டு வரேன். நீங்க வாங்க உள்ள போலாம். போவோம். காயத்ரி, மாமாவை நல்லா கவனிச்சுக்கோ. மருவ மையத்திலேருந்து உண்மையிலே திரும்பி வந்திருக்காரா, அங்கே இருக்க முடியாமல் திருந்துற மாதிரி நடிச்சிட்டு வந்திருக்காரான்னு தெரியல. இவர் நல்லபடியாக திருந்தினாதான் காஞ்சிபுரத்துக்கு அனுப்ப முடியும், புரியுதா? அதனால ஒவ்வொரு செகண்டும் அவரை ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிக்கோ. ஏன்னா திருந்தாமல் அவரை அனுப்ப முடியாது, புரியுதா? நீ சொல்கிறத வச்சு தான் அவரை காஞ்சிபுரம் அனுப்புவேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வா.